சேர்க்க முடியாது. பசிக்கவே இல்லையா அது ஒரு நோய். அப்ப பசிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த முதல்ல செய். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய புரிதல் தெளிவாக இருந்ததுனால, இந்த பிரபஞ்சத்தினுடைய கூறுகள் தான் அந்த உடல்ல இருக்குங்கிற புரிதல் மிக தெளிவாக இருந்ததுனால, அத்தனை மரபு வழி தத்துவங்களினுடைய சின்ன சின்ன கூறுகளை உள்வாங்கி இருந்ததுனால வாழ்வியலை மிகச் சிறப்பாக செதுக்கி இருக்காங்க. எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும், எந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைவுகள் நம்முடைய பண்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற புரிதல் அன்றைக்கு இந்த சித்த மருத்துவத்தை பயிற்சித்துக் கொண்டிருந்த, அவற்றை நீண்டு எடுத்து வந்து கொண்டிருந்த சமூகத்திற்கு தெளிவா இருந்தது. அவங்க பிணி அணுகா விதி என்று ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா கோர்த்து வச்சிருந்திருக்காங்க. நோய் வராமல் இருக்க எப்படி எல்லாம் செய்யலாம். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க வடக்கான்மா பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல்